வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வம்னா யார், இந்த குலதெய்வம் எப்படி உருவாகுது, இந்த குலதெய்வத்தை வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த குலதெய்வம்னா யார், நம்ம முன்னோர்கள் வணங்கிட்டு வரக்கூடிய தெய்வம் தான் நம்ம குலதெய்வம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த முன்னோர்கள் எப்படி அவங்களுக்கு இந்த குலதெய்வம் வந்து அமைஞ்சுதுன்னு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒவ்வொருத்தவங்களோட ராசி லக்னத்தின்படி இந்த குலதெய்வம் வந்து அமையும். அதாவது இப்போ நம்ம தாத்தான்னு முன்கூட்டியே அவங்க முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் வணங்கிட்டே வந்திருப்பாங்க. அது எப்படி வணங்கிட்டு வருவாங்கன்னா, அந்த குலதெய்வம் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போது நிறைய கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். எப்பா நான் இந்த அந்த தாத்தா பாட்டி கதைகள்லாம் கேட்டால் தெரியும். நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போய் விறகு வெட்ட போனேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு தெய்வம் ஒதுங்கின்னு இருக்கு போல், அது என் பின்னாடி வந்துட்டு எனக்கு பூஜை தா, உன் குடும்பத்தை நான் காப்பாற்றி வைக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால நான் இங்கே இன்றைக்கி வரைக்கும் அதை என் குலதெய்வமாக வணங்கிட்டு வரோம். அதனால என் வம்சமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வணங்கிட்டு வரும்போது இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சோன்னா அடுத்த ஜென்ரேஷனும் அதை என்ன செய்யும், அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க. இப்படி தான் அந்த தலைமுறையாக அந்த குலதெய்வ வழிபாடு வரும். ஆனால் என்னென்னா, நம்ம தெய்வத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, தெய்வங்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அதுவும் ராசி லக்னத்தின்படி. அது பெண் தெய்வமாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், அது பாவாடராயனாக இருக்கட்டும், கருப்பசாமியாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தேவதைகள் இப்படி வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து அமையும். அந்த ராசி லக்னத்தில் இப்படி வந்து அமையும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. ஆனால் நம்மளே பார்த்துருப்போம். இப்போது ஒரு சில எங்கள் தாத்தா காலத்துலலாம் விறகு வெட்ட போகும்போது அவங்க கூட அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒதுங்கி இருந்த தெய்வங்கள். ஆனால் இந்த தேவதைகள் யாராக இருக்கும்னா கிராமிய தேவதைகளாக தான் இருக்கும். சுடலமாடை, பேச்சியம்மை, அவங்க கூட உள்ள கூட்டுறவு, வனப்பேச்சியம்மை, இந்த மாதிரி நிறைய தேவதைகள், வண்ணாரமாடை, அப்படி இப்படின்னு நிறைய தெய்வங்கள் வந்து கிராமிய தேவதைகளாக தான் இருக்கும். இந்த வாதை, இசக்கியம்மை, இது எல்லாமே ராசி லக்னத்தின்படி தான் இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அது அவங்கள தேர்ந்தெடுக்கும். இப்படி தான் இந்த குலதெய்வங்கள் உருவாகிறது. இந்த குலதெய்வம் வழிபாட்டு எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சிலவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு. முறைப்படி பரிகாரம் பண்ணி அந்த குலதெய்வத்தை எடுத்துடலாம், அது வேறு. ஆனால் ஏன் தெரியாமல் அப்படி இருந்திருக்கும்னா, ஒரு 4 தலைமுறை வணங்கிட்டே வந்திருப்பாங்க. 5வது 6வது தலைமுறை வந்து வணங்கியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஏதாவது அந்த குலதெய்வங்கள் மூலமாகவே யாருக்காவது ஏதாவது தீங்கு பண்ணியிருப்போம், இல்லைனா அந்த குடும்பத்தில் உள்ள வரிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அப்போ அந்த குலதெய்வங்களுக்கு வந்து அது பிடிக்காது. குலதெய்வங்களுக்கு எதிராகவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், சில வேண்டாத வேலைகள் பண்ணியிருப்பாங்க சிலவங்க, எல்லோரும் இல்லை சிலவங்க. அப்போ அந்த குலதெய்வம் வந்து அந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்கி போயிடும். அப்படி போயிருக்கும்போது அந்த குலதெய்வம் சாபத்தினால அந்த குலதெய்வம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போயிருக்கும். அப்படி இருக்கும்போது 5வது தலைமுறையும் 6வது தலைமுறையும் அதை வணங்கியிருக்காது. அப்புறம் 7வது தலைமுறைக்கு வந்து அந்த குலதெய்வமே யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இப்படி தான் நிறைய இடங்களில் வந்து என்ன செய்யும், குலதெய்வ வழிபாடு இல்லாமே நிறைய இடங்கள் என்ன செய்யும், போய்ட்டுருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இவங்களை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, ஒரு பெருந்தெய்வம் செய்யாத ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் இந்த குலதெய்வம் செய்யும். அதாவது யாராவது ஒருத்தங்க இந்த ஏவல் பாதிப்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி இருந்தால் அவன் இப்போ பரவாயில்லாமல் இருக்கான்னு சொல்லுவோம். அதாவது பெருசாக வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து அவங்கள காப்பாற்றி என்ன செய்யும், சின்னதாக ஒரு பாதிப்பு மாதிரி கொடுத்து அவங்கள தேர்த்தி கொண்டு வந்துடும். இதுதான் அந்த குலதெய்வத்தோட வேலை. சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த குலதெய்வத்திட்ட போய் நிற்பாங்க, கண்ணீர் விட்டு நிற்பாங்க. எப்பா எனக்கு கழுத்தில் நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கே, நான் என்ன செய்வேன், இதுக்கு நீ ஒரு வழி சொல்லுப்பான்னு சொல்லி சில குடும்பங்களில் போய் நிற்பாங்க. கடைசி கட்டத்தில் நம்மளை காப்பாற்றிடும். ஒரு நொடி எங்கேருந்து இந்த உதவி கிடைக்கும் தெரியாது, ஒரு மனுஷனை போல் வந்து காப்பாற்றும். அது இந்த கிராம தேவதைகள் வழிபாட்டில் தான் இது நடக்கும். இவங்களெல்லாம் கிராம தேவதைன்னு கூட சொல்லக்கூடாது, இவங்க தான் மெயின் தெய்வம். அதில் என்னென்னா, இப்போ நம்ம கூட ஒரு படம் வந்திருக்கு, கருப்புன்னு ஒரு படம் வந்திருந்து. அதில் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து சூர்யா அவங்க மூலமாக வந்து என்ன செய்யும், தெய்வ ரூபத்தில் வந்து மனுஷனை காப்பாற்ற வருமே. இதே கதை தான் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இந்த தேவதைகள்லாம் அப்படி தான். உதாரணத்துக்கு ஹைகோர்ட் மகாராஜா கோயில், இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. மனுஷ ரூபத்தில் வந்து ஒரு ஆள் ரூபத்தில் வந்து உதவி செய்யும். அது அம்மனாக இருக்கட்டும், சொல்லமாட சாமியாக இருக்கட்டும், மாட தேவதைகளாக இருக்கட்டும், வாதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேவதைகள் வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா, கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும். இந்த ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடு சரியாக இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வழி மாறி போனாலும் அது என்ன செய்யும், அவங்கள அப்படியே சுற்றி கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்து நல்ல வழியில் கொண்டு போய் விட்டுரும். இதுதான் அந்த குலதெய்வம் செய்யும். அதுக்கு அந்த குலதெய்வம் வழிபாடு வந்து தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடியது குலதெய்வம் மட்டும்தான். இந்த குலதெய்வங்களை வணங்குறதுல இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். சிலவங்க சொல்லுவாங்க,
முன்னோர்கள் இறந்தவங்க தான் நம்ம குலதெய்வம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சிவபெருமான்கிட்டருந்து வர வாங்கி வந்த தெய்வதைகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமம். இறந்தவங்க வந்து முன்னோர்களாக மாறி அந்த குலதெய்வத்தோட கோயிலில் தான் சரணடைஞ்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னா, அந்த குலதெய்வத்தோட காலுக்கு கீழே தான் நம்ம தாத்தா, தாத்தாக்கு தாத்தா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சரணடைஞ்சிருப்பாங்க. குலதெய்வத்தை போய் வழிபடும்போது அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். அதுக்கு நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம்னா அப்படி கிடையாது. முன்னோர்கள் வணங்கின தெய்வம் தான் குலதெய்வம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய கருத்து, என்னோடய அனுபவத்தில். மற்றபடி இதுதான் உண்மை. சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குலதெய்வங்களோட வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வத்தை வணங்குறதுனால என்னென்ன தீமைகள் வருது. அதாவது குலதெய்வத்தை வணங்கினா நன்மைகள் தான் வரும். ஆனால் தீமைகள் ஏன் வருதுங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை போய் வணங்குங்க. உங்களால் மாதத்துக்கு ஒருக்கா, டெய்லி நீங்கள் வணங்கினோம் தெரில, மாதத்துக்கு ஒருக்காவது உங்களால் முடிஞ்ச ஒரு பூனாலும் சரி, ஒரு சர்க்கரைனாலும் சரி, பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு அரிசினாலும் சரி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அது நம்ம என்ன செய்யும், ஒரு கோழி தான் ரெக்கையில் அது குஞ்சுகளை வச்சு எப்படி பாதுகாத்து கொண்டு வருதோ அதே மாதிரி பாதுகாக்கும். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வதாக இருந்தாலும் சரி தான். இந்த மாதிரி ஒரு தன்மை குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. 1000 இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, தப்பில்லை. குலதெய்வத்தை வணங்குங்க. அது என்றைக்குமே நம்ம வம்சத்தையே நல்லாக்கி வைக்கும். வாழடி வாழையாக நம்ம வம்சத்தை காப்பாற்றி நிறுத்தும். சரி, மேற்கொண்டு நம்ம என்ன உண்டுன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. அப்புறம் ஒன்று சொல்லணும், இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம், தீராத ஏவல் பாதிப்பாக இருந்ததை எப்படி தீர்க்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இன்னொன்று, இதில் நான் கான்டாக்ட் நம்பர் போட்டிருப்பேன். இந்த கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுறவங்க நல்லதுக்காக கால் பண்ணுங்கள். என்றைக்குமே அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கால் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சால் நல்லது தான் திரும்ப வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் திரும்ப வரும்னு இந்த விஷயத்தை ஆழமாக நம்புற வேணாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யாட்டால் கூட பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டது செய்யாமல் நம்ம ஒதுங்கி இருந்தாலே போதும். எல்லா நன்மையும் நமக்கு வந்து சேரும். அப்படிங்கிறது தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னோடய கான்செப்டும் கூட. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. அடுத்த பதிவில் பார்ப்போம்.